வீட்டுக்கு போயிருவியா? வைத்தியர என்ன உனக்கு? உடம்புல வியாதிங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? இல்ல இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு, இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. டெஸ்ட் பண்ணுங்களேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க, நான் பெட்ல அட்மிட் ஆக்கிறேன். ஏய், நீயே வந்த, நீயே வியாதி இருக்க, நீயே அட்மிட் ஆயிட்ட. எந்தரா? எனக்கு என்னமோ இங்கே தகடு போல தோணுது. ஏடா இதான லாஜா? எந்தரா? என்னப்பா நீங்க அவரை ஏன் போன்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு. நமக்கு தேவை துட்டு தானப்பா. என்னப்பா நீங்க நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்னடா பேரு? செவத்துக்கண்ணுங்க. ஏய், செவத்துக்கண்ணு எழுதிக்க. எந்த ஊரா? உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா நான் சொல்ல இவரு சொன்னாரு. அப்போ நீ பேசலையா? இல்லையா நான் பேச இவரு தான் பேசினாரு. அப்படியா? ஆமா. என்ன பண்ண நீ? இல்ல படுன்னு சொன்னப்பா. யோ பாயா நீ வேற என்னப்பா நீங்க வர வர எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களே? ஐயா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன சேர்த்தாட்டி என்ன? அவர் யாரோ நான் யாரோ, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்குது. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது. வணக்கம்ங்க. வாங்க ராமசாமி, என்ன எப்ப வந்தாலும் மாலையோட வர்றீங்க? ஐயா, கோயிலுக்கு போனா சாமி பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுறது இல்லீங்களா? அது மாதிரிதான் எனக்கு எல்லாமே. நீங்க இருக்கட்டும் இருக்கட்டும். இருங்க, உங்களுக்கு இருக்கு சிரமம், நானே கழட்டிருந்தேங்க. நீங்க கூப்பிட்டான்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே சேர்மன் பதவிக்கு போட்டி போட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து கையெழுத்து போட்ட மாதிரி சந்தோஷம்ங்க. சேர்மன் சீட்டு உங்களுக்கு தான். ஆனா ஐயா, அந்த ஆனாங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தாங்க ஐயா. நெஞ்சு துடிப்பு பக்குன்னு நின்னு போயிருங்க. அதே துடிப்புலதான் என் பையனும் இருக்கான். அவருக்கும் துடிக்குதா? புரியலையே. தம்பி வணக்கம்ங்க. ஏனுங்க தம்பி சீட்டு கேட்டுருக்குங்களா? சீட்டு கேட்கலீங்க, என்னங்க உங்க பொண்ணை கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான். அப்படிங்களா? பேரம் பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நினைக்க மாட்டேங்க, சொல்லுங்க. என் பையன் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்திருக்கேன். ஒண்ணு செய்யுங்க, உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துருங்க. உங்களுக்கு நான் சேர்மன் சீட்டு வாங்கி கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? என்னங்கண்ணா தர்ம சங்கடமான கேள்வி கேக்குறீங்க. சேர்மன் பதவியும் கொடுத்து சம்பந்தி பதவியும் கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்றதுக்கு நான் என்ன பொழைக்க தெரியாதுங்களா? நீங்க பொழைக்க தெரிஞ்சவர் தான். உட்காருங்க. என்ன இங்க உட்காந்துட்டீங்க? இல்லீங்க, சம்பந்தி ஆனோன்னு ராமசாமி சரிசமமா உட்காந்துட்டான்ட்டு ஊருக்குள்ள கேவலமா பேசக்கூடாதுங்க. அப்புறங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கேரக்டரை படக்குன்னு சேஞ்ச் பண்ண கூடாதுங்க. ஸ்டோரி கட்டு போயிரும். எப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம்? சீட்டு கிடைச்சுன்னேதான். இல்ல எப்ப வேணாலும் வச்சுக்கலாங்க. நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? நாளும் கிழமையும் நலிந்தோர் கேதுங்க சம்பந்தி. உங்க பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்டிருங்க. இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுங்க. ஆனா முழுக்க முழுக்க தன்னடக்க நடக்குது சம்பந்தி. இப்போ நீங்க கிழிச்ச கோட்டு எதையாவது நான் தாண்டி இருக்கிறேன்னா? இல்ல, என் பொண்ணு அப்படித்தானுங்க. எல்லாம் இந்த ட்ரைனிங்க. நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்து பொண்ணை பாக்கலாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? போயிட்டு வரணுங்க மாப்பிள்ள. ஆமாங்க. எனக்கு நான் என்னைய கும்பிட மாட்டீங்களா? கும்பிட்டா என்ன பண்ணுவேன், கும்பிடலன்னா என்ன பண்ணுவேன்? இல்லீங்கண்ணா, அவர் தனியா மப்பிள்ள இருக்கும்போது போட்டு கொடுத்து எடுத்து விட்டு போடுவேன். அப்படியே போங்க போங்கண்ணா. சார், உங்களுக்கு மேனேஜர் கூப்பிடுறாரு. சார் கூப்பிட்டீங்களாமே? ஆமா, இந்தா பிரிச்சு பாரு. டிரான்ஸ்பர் ஆடுறா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? சார், இந்த ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஒழுங்கா நடக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா ஆபீஸ்லயும் இதைத்தான் முதல்ல கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுப்பா, மிராஸ் மகனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சார், அநியாயத்துக்கு நான் என்னைக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன். இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ்க்கு போனாலும் நான் இதைத்தான் பண்ண போறேன். அங்க ஒரு மிராசுமே வருவாரு, வேற ஆபீஸ்க்கு மாத்துவாரு. எதுக்கு சார் வீண் சிரமம் உங்களுக்கு?
இப்படி ஊர் ஊரா அலைஞ்சு வேலை பார்க்கறதுக்கு பேசாம நான் ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிடலாம். உங்க வேலையை வேணாம் எழுதி கொடுத்துறேன். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க வேலைக்கு ஒரு கும்பிடு. தம்பி மானஸ்தன், அதுல துளி கூட நமக்கு இல்லையே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது போனஸ் கொடுத்தாங்களா? பெரிய போனஸ் கொடுத்தாங்கம்மா. பெரிய போனஸா? அட நீ வேற வேலை பவுன்ஸ் ஆகி போச்சு. பவுன்ஸ்னா புரியலையா? வேலையை விட்டு விட்டாங்க. எதுக்குடா? அம்மா, அரிசியில கல்லு கிடந்தா கடிதான் நான் கல் எடுத்து வெளியே போடுறேன். அது மாதிரி கெட்டது பண்ற சில பேரை தூக்கி வெளியே போடலாம்னு நினைச்சேன். அதிகாரத்தையும் பதவியும் பயன்படுத்தி என்னைய தூக்கி வெளியே போட்டாங்க. இது எத்தனை நாளைக்கு நான் பாத்துறேம்மா. பார்த்து கிழிச்ச. என்னது திடீர்னு அப்பா மாதிரி பேசுற? நடந்ததை எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான்டா வந்தேன். அவன் தான் அரசாங்கத்துல வேலை கிடைக்கலன்னு நாயா பேய அலைகிறான். நீ கிடைச்ச வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு உங்க அம்மாட்ட வாரிய மாதிரி பிரசங்கம் பண்றியா? எவன் எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடா? 5000 ரூபாய் சம்பளம் போச்சேடா. அப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை செவன பார்க்க நினைக்கிறேன். ஆனா என் கண்ணுக்கு முன்னாலே அணி நடக்கும் போது அதை பாத்துக்கிட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்ல பிள்ளையா வளர்த்தீங்க பாருங்க. அதாண்டா மாதிரி நம்ம பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பா பேச்ச கேட்டிருந்தா நான் அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ போய் செட்டில் ஆயிருப்பேன். அவர் பேச்ச கேட்காம இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே தலையெழு. இத பாருங்க, என் புள்ள எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். இல்லுமா, கலகலகலன்னு சிரிச்சுட்டு குதிச்சு குதிச்சு எங்கம்மா போற? கோயிலுக்கு. எல்லாரும் சந்தோஷம் தேடிதான் கோயிலுக்கு போவாங்க. நீ சந்தோஷத்தோடவே கோயிலுக்கு போறிய. சாமி மேல அவ்வளவு பிரியுமா? சாவியோட வர சொல்லிருக்கில்ல. உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்துக்கிறம்மா. அல்வா சாப்பிடுமா. எதுக்கு அல்வா குடுக்குறீங்க? முதல்ல சாப்பிட அப்புறம் சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப நாளா சேர்மன் சீட் கேட்டு இருந்தேன்ல, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு தான். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க ஜெயிக்கணும்னு நான் போய் வேண்டிட்டு வந்துடுறேன். யாருகிட்ட? சாமி கிட்டதான். இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறிய. உங்ககிட்ட சொல்லாம ஒரு சமாச்சாரம் மறைச்சு வச்சுக்கிறேன். அத கேட்டா இவ்வளவு சந்தோஷப்படுவேன். சொல்லுங்கப்பா. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்மா. ஏனமணி ஒரு மாதிரி ஆயிட்ட? வெக்கம் தானே, துக்கம் இல்லையே? இல்லப்பா, நீங்க திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்ட அப்படித்தானே? இங்க பாரு மணி, இதுவரைக்கும் நான் உன்னை வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்னதில்ல, வெளியே போக வேண்டாம்னு சொன்னதில்ல. இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் என்ன கேட்காம உன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறேன், நீ மேல போ. பாலு, 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 காரியமே கட்டு போச்சு. உன் ஆளு மீனாவுக்கும் அந்த மிராசு காத்தமுத்துக்கும் அவங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். இனிமே மீனா வெளியில வரவே முடியாது. நீதான் எப்படியாவது அந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தி மீனாவை அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட. இத மீனா தான் சொல்லிட்டு வர சொல்லுச்சு. நான் போறேன். என்னங்க இது? இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க. இடி விழுந்தா கூட அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஆனா நம்ம பையன் இப்படி பண்ணதுக்கு நான் என்ன முடிவு பண்றது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு. நீ உன் பெரியப்பா கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னல, இப்பவே நம்ம மகனை கூட்டு ஊருக்கு போயிடு. நான் உங்க கூட வரல. என்னங்க? நான் சொன்னதை செய். ஏமா, கல்யாணத்துக்கு நீயும் அப்பா வந்து போறா இருந்தது, திடீர்னு ஏன் உன் கூட என்ன அனுப்பிச்சாரு? அது என்னமோடா, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஏமா, ஊருக்குள்ள இத்தனை கார் ஒட்டுமொத்தமா போகுது, என்ன விசேஷமா இருக்கும்? யாருக்கு என்ன விசேஷமா இருந்தா நமக்கு என்ன? அது பஸ் வந்துருச்சு, வா போலாம். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டியா? நான் சாப்பிட்டு வந்தேன். சாப்பாடு வந்தவங்க சாப்பிடுறது, இவங்க சாப்பிடுறதுக்கா? வைத்தியர, என்ன நெஞ்சு வலிக்கு எது நல்லது? வகுத்து வலியே நல்லது.
சும்மா இருங்கடா. ஏன்டா மனுஷன் நிம்மதியா இருக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க? எப்படி 4 பேர் இந்த மாதிரி புறப்பட்டு வந்து சேர்ந்துறீங்கடா? என்னங்க மாப்பிள்ள விளாங்க மீன் மாதிரி கண்ணிலே முழுங்கிருவோம் போல் இருக்கு. விழுந்துட்டும் அப்பதான் சேர்மன் சீட் கிடைக்கும். அம்மா உங்க மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. என்ன பாருங்க மீனா. வைத்தியரே என்னையாச்சு? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா. அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணும்போதே நினைச்சேன் இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. உன்னை நம்பின எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட. ஐயா ஐயா என்ன ஏண்டா நிக்கிறேன்? வாங்கய்யா. ஆடாதோட இலையே, அஞ்சன மச்சி, கடுக்காயே, முஸ்காயே, முடக்கத்தானே. என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா? அதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா, என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். சாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏன் ஈச்சம் பழமே. ஆமா, இந்த கருப்பு பழமும் இந்த செவப்பு பழமும் எப்ப ஒண்ணா சேர்றதான்? உடனே சேர்ந்துருவோம். ஒப்ப சம்மதிக்கட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து வருவேன்? எங்க அப்பா சேர்த்து இருக்கிற பழைய நகை எல்லாத்தையும் வலிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. மாப்பிள்ளை இருங்க. நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே. அப்பா அப்பா, நானும் அவரும் முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டோமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா. இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேரையே எழுதி வச்சு உன்னை அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சு போறேன். அப்படியா மாமா? ஆமா. நீங்க வைத்தியராச்சா? ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ளை. உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். கொடுங்க, பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க உட்காரு. அம்மா நீ போய் உள்ள போய் வேலை அப்பா போமா. மாப்பிள்ளை என்ன பண்ணு எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய் நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுத்துறியா? கோழி கூட்டுக்குள்ளார போய் படுறேன். ஏதோ ஒண்ணு தர முடியல, சீக்கிரம் கொடுக்கல. அறத மாப்பிள்ளை ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு வழி உங்கள என் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற? தைரிய லேகியம் வேணுமா உனக்கு? தைரிய லேகியா? நாய் லேகியத்தை கொடுத்து உன்ன நாய் மாதிரி நான் அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள இத சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. உன்னை பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும், பழைய நிலைய மாத்து. எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள? சந்தோஷத்தை விடுங்க. இப்ப சாப்பிடனே லேகியா. இதோட எவக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன். உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள படுக்கணும். நாளைக்கு? நாளையில இருந்தல, காலையில இருந்தே. காலையில இருந்தா? ஜிம்மி
என்னமா அது? நாம ஒரு நாள் தான் ஊர்ல இல்ல, ஆனா இங்க வித்தியாசம் நிறைய இருக்கே. ஆமாண்டா, எனக்கும் ஒண்ணும் புரியல. இதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்னேன், பெரிய இடத்து சகவாசம் வேணான்னு. கேட்டானே இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி ஒண்ணுதான் பாக்கி, நம்ம 2 பேரோட இறுதி ஊர்வலம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் மட்டும் பேசலடி, இவன் பண்ண அசிங்கத்தை பத்தி 18 பட்டியும் பேசிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். ராமசாமி பொண்ணுக்கும் மிராசு மகனுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்துல இவனால எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுக்காகத்தான் இவனை நான் அவன் கூட ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன். அப்படின்னு அந்த பொண்ணு எல்லார் மத்தியிலும் தான் கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணம் இவன் தான் தெளிவா சொல்லிட்டான். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நானும் அந்த பொண்ணு விரும்பின உண்மைய உங்ககிட்ட மறைச்ச தப்புதான். ஆனா நீங்க சொல்றதுல துளி கூட உண்மை கிடையாது. டேய், ஒரு குடம் பால்ல துளி விஷம் இருந்தா கூட கெட்டு போன பால் கெட்டு போனதாண்டா. இத பாருங்க, என் புள்ள பாலு என்னைக்குமே கெட்டு போக மாட்டான். 1000 சொல்லட்டும், நம்ம புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அப்புறம் ஏண்டி அந்த பொண்ணு அப்படி சொல்லி நம்மள அவமானப்படுத்தணும்? அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. மீனம்மா பாலு ஊர்ல இருந்து வந்துட்டாராம். அப்படியா? ஏய், நான் உடனே வர பார்த்தாங்கணும்டி. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். மீனா, மீனா, ஏம்மா, என் மக சாப்பிட்டாலும் இல்ல வழக்கம் போல வேண்டான்ட்டாளா? இப்பதான் சொன்னேன், இனிமே சாப்பிடுவாங்க. ஆமாமா, இந்த மாதிரி நேரத்துல பட்டினி கிடந்தா உடம்புக்கு ஆகாது. எதையாவது நான் அள்ளி வாயில போட்டுக்கணும். அதாங்க, இப்படியே அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கோயிலுக்கு கீழுக்கு போயிட்டுதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எனக்கு என்ன சொல்றது? ஆமா ஆமா, இப்படியே இருந்தா எதுவும் புரியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஆண்டவ வழி காட்டுவான். அம்மா போயிட்டு வாமா. அப்புறம் என்ன, ஐயாவே சொல்லிட்டாங்க, கோயிலுக்கு போய் சாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். வாங்கம்மா. நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. கர்த்தமா, நானே மீனா பார்த்து பேசணும் இருக்கேன். ஒரு பொண்ணு எப்படி இப்படி சொல்லலாம்? அத பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் அவ தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. நான் தான் அவங்க அப்பா கிட்ட பொய்யக்கையே சொல்லி வள்ளிமலை கோயில கொண்டே விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க எனக்காக போய் பேசுங்களேன். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன். கருத்தம்மா கிட்ட சொல்லிவிட்டும் நீங்க வராததுனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வைத்தியர்கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நான் கர்ப்பம்னு பொய்ய சொல்ல சொன்னேன். நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. மீனா, என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு நான் வருத்தப்படல. என்ன அடையறதுக்காக தான் மானம் போனாலும் பரவாயில்லைன்னு தன்மானத்தோட வாழ்ந்த உங்க அப்பாவே தலைவன் வச்சுட்டியே. ஒண்ணு அடையறதுக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன் மீனா. இது பாருங்க, வைத்தியர் சொன்னது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னால என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுங்க. அப்பவே சொல்ல, பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா அவ மனசுல இருக்கிற உண்மை இல்ல வெளியே வரும்னு பாத்தியா? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வயிற்றுல வளர்ற வாரிசை கணக்கு சொல்லுவேன். ஏண்டா, வாரிசுனா உனக்கு அவ்வளவு காலம் போச்சாடா? போச்சா? அதுக்கு குடும்ப வாரிசுல நானே படுத்துக்கிட்டேன். உனக்கேட அதிக படுத்துக்கிட்டனா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நீதாமா என்ன மன்னிக்கணுமா? தாய் இல்லாத உன்னை காலாகாலத்தை ஒருத்த கையில பிடிச்சு கொடுத்திருந்தா இந்த நிலம் உனக்கு வந்திருக்குமாமா? என் உன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டம்மா, பாவி ஆயிட்டேன், பாவி ஆயிட்டப்பா. அப்பா உட்காருங்கப்பா. அப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, நெஞ்சு வலிக்குது, மனசு வேற சரியில்லையா, அதான் தாங்கிக்க முடியலம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, ஒரு 10 நாள் வெளியூர் போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஊர்ல இருந்து வந்தோடனே
பாலு தம்பியோட அப்பா அம்மாவை பார்த்து பேசி உன் கல்யாணத்தை காது வச்ச மாதிரி நடத்தி முடிச்சாரு. உடம்பு சரியில்லைங்கிறீங்க, தனியா போறீங்க. நான் தனியா போறதை பத்தி கவலைப்படலடா. என் பொண்ணை தனியா விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. வேணா நானும் கூட வரேன்பா. சரிம்மா. என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற? இல்லையா, நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு. இது நாய் ஊழ விடுற சத்தம் தான். அப்படியா அண்ணே, யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் 3 பேர் இருக்க, யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னும் 2 தடவை விட்டுறேன், எல்லாரும் போய் சேர்ந்துருக்கேன். என்ன காலங்காத்தால நாய் ஊழிட்டுக்கிட்டு இருக்கு? ஐயோ, செவத்தகண்ணு நாய் மாதிரி ஊழிட்டுக்கிட்டு இருக்கு. செவத்தகண்ணே, கருத்தம்மா. ஐயோ, ஐயா, என்னது கட்டில் கடையில போய் ஒளிச்சுக்கிட்ட? இப்பெல்லாம் எனக்கு இங்கேயே படுத்து கொடுத்தோம். ஐயா, சி, வா வெளியில. கையில இருந்து பாலு எனக்கு, உனக்கு தான், எனக்கா? உனக்கு தான். இந்தா. பண்றானா? பண்ணிட்டு அதுக்காகத்தானே நாயில எங்கேயுமே கொடுத்தேன். ஏடா வைத்தியர் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் பொண்ணை கட்டிட்டு இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சீல்ல, இதே வீட்டுல நீ நாயாக்குறா நாயே. நீ முதல்ல உள்ள போமா. எனக்கு அப்பவே தெரியும்டா, உனக்கு எப்ப நாயிலேகிய கொடுத்தனோ அப்பவே இந்த கல்ல எடுத்து வச்சிட்டேன். இன்னைக்கு கத்துவே. உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த கல்லு தான் நாட்டு மருந்து. என்ன மாமோய், எனக்கு சொத்து பத்தெல்லாம் வேணாம். உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாமா. டேய், அந்த நாய் லேயை தேடுறா. அவனை நாயாக்கனே, அவனை நாய் குட்டி ஆக்கி. வேணாம் வேணாம் வேணாம். தம்பியா வாப்பா, என்ன திடீர்னு வந்து நிக்கிற? சௌக்கியமா? நல்லா இருக்கிறேன். இது வீணா தானே? நல்லா இருக்கியாமா? தெரியலையாமா? பெரியப்பா இத்தனை நாள் மிலிட்டரி இருந்தாரு, இப்ப ரிட்டையர் ஆகி வந்துட்டாரு. ஆமாமா, அடிக்கடி வந்துகிட்டு இருந்தா அப்பம் பெரியப்பங்கிற உறவுல தெரியும். அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு இந்த ஊரு எங்க ஊர் மிலிட்டரி ஓட்டல. ஒப்ப விஷயம் இல்லாம வரமாட்டேனே. என்ன விஷயம்? உள்ள வாங்கண்ணே, விவரமா சொல்றேன். போதுமா? ஏம்மா மீனா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? சீக்கிரம் போடுறேன்னு பெரியப்பாட்ட சொல்லுமா. அண்ணே, மீனாவோட கல்யாண விஷயத்தை பேசுறதுக்காகத்தான் நாங்களே வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், பேசிடுவோம். மாப்பிள்ள எங்க ஊர்ல பாலுன்னு ஒரு பையன் இருக்கிறான். சாப்பிடுங்க. அந்த பையனை பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. ஏண்டா தம்பி, வந்தது வராதமா உடனே புறப்படுறேங்கிறிய? 2 நாள் இருந்து தங்கிட்டு போறது? அண்ணே, வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போய் மத்த வேலையை பார்க்கணும். நான் வரட்டுங்களா? சரி. அப்ப நானும் போயிட்டு வரேன். நீ எங்கம்மா வர்ற? நான் மறுபடியும் வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. ஏன்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதானே என்ன கூட்டி வந்தீங்க? ஆமா, அதுல என்ன தப்பு? நீ மட்டும் ஆசைப்பட்டவன் அடையணுங்கிறதுக்காக அத்தனை பேர் முன்னாடி கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி என்ன அவமானப்படுத்தி தலைமுடிய வச்சியல்ல. உனக்கு காதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கொப்பனுக்கு கௌரவம் முக்கியம். அப்போ வீட்டுல பண்ணது எல்லாமே நடிப்பா? ஆமாங்கிறேன். நான் பெத்த பொண்ணு நீ 4 நிமிஷம் நடிக்கிறப்போ கொப்பன் நான் ஒரு 40 நிமிஷம் நடிக்க வேண்டாமா? ஸ்கோர் பண்ணுவோம்மா. நான் பிறந்தப்போ யதார்த்தமா சிரிச்சிரியே, எங்க அப்பா ஏமாத்துறதுக்காக சிரிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? என் மூஞ்சி அப்படி பிறக்கும் போதே கரிபூசு மாதிரி பிறந்துட்டேன். அதுல நீ வேற கரிபூசு நினைக்கிறியே.
நான் உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி உங்க ஒப்பம் வேணுமா பாலு வேணுமான்னு கேட்டிருந்தா எனக்கு பாலுதான் வேணும்னு அவங்க கூட நீ ஓடி போயிருப்ப. அதனாலதான் நெஞ்சு வடின்னு பொய் சொல்லி உன்னை சூசகமா கூட்டிட்டு வந்தேன். இத பார், இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நான் பாத்துக்கிற மாப்பிளை காத்தமுத்து பொண்டாட்டியாத்தான் வரணும். வருவ, வர வெப்பேன். அதுதான் உங்க ஒப்பன். அண்ணா நடந்தது சொல்ல அவர்கிட்ட. சொல்லியா? ஐயா, நான் ஏழை வைத்திய 4 காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு கர்ப்பமும் இல்ல, அது அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நான் போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சொல்லிட்டேங்க. போ. இனிமே எந்த நிச்சயதார்த்தத்திலையும் நான் உன்னை பார்க்க கூடாது. போ. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. போனதுக்கு அப்புறம் மறுபடியும் புடிச்சிட்டு வந்து தள்ள மாட்டீங்களா? ஓடி போயிரு. போனா தள்ள மாட்டீங்களா? யோ ராமசாமி, என்னங்கய்யா? நமக்குள்ள தீர்த்துக்க வேண்டிய விஷயம் இது. எதுக்கே வைத்தியம் எல்லாம் கூட்டு வர? அதுக்கு இல்லைங்கய்யா, நிச்சயதார்த்தத்தில் நடந்த சம்பவத்தை மனசுல வச்சு எங்க என் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க மாட்டீங்கன்னு பயந்துதான் அந்த வைத்தியனை 4 போடு போட்டு எடுத்துட்டு வந்துடுங்க. இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் எங்க அப்பா சொன்ன வார்த்தை மீற மாட்டேன். அப்படித்தானுங்க இருக்கணும். இப்ப கூட பாருங்க, என் பொண்ணு எங்க அண்ணன் வீட்டுல இருக்குதுங்க. இருக்கட்டும் வா. ஐயா, நீங்க உத்தரவு கொடுத்தா என் பொண்ணை இப்பவே கூட்டிட்டு நீங்க விட்டுறேன். கூட்டிட்டு வரட்டுங்களா? அதெல்லாம் முறை இல்லையா? முறைப்படி உன் பொண்ணை என் மருமகளாக்கி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். போதுமா? அப்ப அந்த சேர்மன் சீட்டுங்க கண்டிப்பா உனக்குதான். ஆமா மாப்பிள, உங்களுக்கு சேர்மன் சீட்டு முக்கியம், எனக்கு உங்க பொண்ணுதான் முக்கியம். எனக்கு நீங்க எல்லாரும் முக்கியம். சரியா சொன்னீங்க. ஜெனரல் நாலேஜ் ஜாஸ்திங்க தம்பி உங்களுக்கு. அந்த மீனாவோட அப்பா இருக்கானே, எங்க அப்பனை அடிச்சு எடுத்துட்டு போய் அந்த மிராசு கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டான். என்னையும் வேலை விட்டு தூக்கி விட்டான். ஆனா மீனாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு மட்டும் தெரியல. அதத்தான் நானும் யோசனை பண்றேன், எனக்கு ஒண்ணும் புரியல. மாதவன், மாதவன், நீ ஊருக்கு புதுசா? நீங்க தான் மாதவனா? ஊருக்கு புதுசான் சார். இப்பதான் டிரான்ஸ்ஃபர் வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெட்டர். ஏன் நிக்கிற? உன்னை ஏன் நிக்கிறேன்னு தான் கேட்டேன், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கல. ஒரு 50 ரூபாய் கைமாத்தா வேணும். ஒரு நாளைக்கு நான் செலவு பண்றதே 5 ரூபாய். பாத்தியா கணக்கு? இது வரைக்கும் 4 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். கணக்கு எழுதி வச்சிருக்கேன். என்கிட்ட போய் 50 ரூபாய் கேட்கிறேன். என்ன நீ சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்களும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்க எட்டனா கூட செலவு பண்ணுங்க, அதை பத்தி நான் ஒண்ணும் கேட்கல. உங்களை நான் 50 ரூபாய் செலவு பண்ண சொல்லல, எனக்கு 50 ரூபாய் கேட்டேன், அதுவும் கைமாத்தா. கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் கேட்கறதும் தப்பு. கடன் அன்பை முறிக்கும். நான் உங்களை புத்திமதி கேட்கல. மாதவன், கடன் கேட்டேன், முடிஞ்சா கொடுங்க. அதை விட்டு டீ கடையில எழுதிருக்கிறபடி கடன் அன்பை முறிக்கணும் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா பெரிய மற்ற மாதிரி மிலிட்டரி எல்லாம் போட்டு வீச எல்லாம் வச்சுட்டு. இந்தமா ஒரு கப்பு டீ. அண்ணா இனியோட 75 ரூபாய் ஆச்சு. சரி சரி. நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதான் புறையே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பாக்க வேண்டியதானே? எனக்கு அந்த புறை பிடிக்காது, இந்த புறை தான் பிடிக்கும். டீ கடைக்கார, எந்த நாய்க்கு எதையோ புடிச்சிட்டு போகுது, எனக்கு வகுறு பசிக்கிட்டு ஒரு பொறைய போடுங்க. ஏன் எனக்கு போட்ட பொறைய நீ கவன. ஏன் இவ்வளவு சிரமம்? கையிரண்டு இருக்கதெல்லாம் ராசா. யோ என்னையா லொல்லு லொல்லுட்டு பொறை காசு குடியா? உரைக்கிற வேலை வச்சுட்டா மூஞ்சில சுடுதண்ணி ஊத்து. அத மாதிரி நாய் குடிக்கிற காப்பி சார், உங்க பேருக்கு ஒரு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்கிங்க. பேனா இருக்கா? வச்சுக்கிறது இல்ல. ஏன் என்ன வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கறது இல்ல? ஒரு நாளைக்கு 500 போஸ்ட் கொடுக்குறேன். 500 பேனா வாங்க முடியுமா? கட்டுப்படி ஆகுமா? பேனா முடிய கையில வச்சுக்கிட்டு பேனா மாத்திரம் கொடுக்கணும். அப்படியும் பண்ணி பார்த்தேனே. இப்ப வீட்டுல மூடி நிறைய இருக்கு. இப்படித்தான் லடாக் எல்ல பகுதியில தினேஷ் பாபுன்னு ஒருத்தன். அவரை அடிச்சு பேசுவாரா? இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. என் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட வேலை செஞ்சவன். உன்ன மாதிரியே சிரிக்க சிரிக்க பேசுவான். என்ன ஒரு வித்தியாசம், அவன் முகத்துல தாடி இருக்கும், உன் முகத்துல அது இல்ல. எனக்கும் இருந்தது, ஆனா நான் ஷேவ் பண்ணிட்டேன். பேனா எடுத்துட்டு சும்மா போகல.
போஸ்ட்மேன் மீனா மீனா இங்க என்ன பண்ற? மீனா நீ எங்க இங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நான் இங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். முதல்ல இந்த லெட்டர் போய் பாரு கிட்ட பத்திரமா சேர்த்துருங்க. ஓ அந்த பிரச்சனையா? 50 ரூபாய் இது எதுக்கு? உங்களுக்கு தான். இந்த லெட்டர் எங்க போய் சேரணுமோ அங்க பத்திரமா போய் சேர்ந்துரும். உங்க பெரியப்பா கேட்டா நான் பேனா வாங்க போயிருக்கேன்னு சொல்லு. ஏன்டா இப்ப நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்க? அது என்னப்பா, இந்த வைத்தியம் ஒரு லேகியம் கொடுத்தான். அதை சாப்பிட்டதுல இருந்து எலும்ப பார்த்தா கடி சொல்லுது, வாசல்ல படுக்க தோணுது, தந்தி கம்பத்தை பார்த்தாக்கா. லேயம் சாப்பிட்டானா தந்தி கம்பனுக்கிட்டு நான் இருக்கிற வேதனை நீ வேற. நீ ஏன் வருத்தப்படுற? மீனா எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். எங்கேயாவது சுத்தி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறேன். எங்கேயும் சுத்தம் வேணா மோப்பம் பிடிக்க வேணா, எல்லாத்தையும் நான் பிடிச்சு வந்துட்டேன். என்ன போஸ்ட்மேன் சார் ஆளே கலந்த பக்கம்? என்ன பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்ற வருத்தம் இருந்தாலும் அங்க போறது ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஏன்? புது ஆளுங்க புது இடத்தோட ஒரு பழைய ஆளையும் பார்த்தேன். யாரு? வால் மீனாவை தான். மீனாவையா? நெசமா சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா? மீனாவே தன் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு. ஏயா மீனாவை பார்த்தோம்னு சொல்றேன், ஏன் லெட்டர் வாங்கிட்டு வர்றேன்? கம்பி தூக்கிட்டு வரேன்னு. கவ்வி தூக்கிட்டு வரதுக்கு நான் நாயா? அப்ப நானாயா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. சும்மாறா. இப்ப நான் மீனாவை இப்படியே பார்த்தானுமே. அது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்படி? மீனாவோட பெரியப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர். இப்ப அவர் கஸ்டடியில தான் அந்த பொண்ணு இருக்கு. அவரோட திக்கெட் ஃப்ரெண்டு லடாக்ல இருந்து அடிக்கடி லெட்டர் போடுவாரு. அவர் பேரு தினேஷ் பாபு. வணக்கம். நடைபெற இருக்கும் குப்பம்பாளையம் ஊராட்சி மன்ற சேர்மன் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று ஆரம்பமாகிறது. இதுக்கு முன்னால நின்னு இருக்கீங்களா? படிக்கிறப்ப பெஞ்ச் மேல நின்னு இருக்கிறனுங்க. மாமன் புள்ளை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால் நின்னு இருக்கிறனுங்க. ஏங்க அவர் அத கேட்கலீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க தேர்தல் நின்னு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. எப்படா நிக்க முடியும்? 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பஞ்சாயத்து எலெக்ஷனே வந்திருக்குது. அதானே. இது ஃபர்ஸ்ட்னா இந்த சீட்டு வாங்குறதுக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்கன்னா எப்படியா நீங்க தான் நம்மள பாஸ் ஆகி கொண்டுங்க. 500 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாய்க்கே ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? டெபாசிட்டியா? சீட்டுங்கிற நோட்டு கொடுத்துரு. கொடுக்குறேன், இந்தாங்க. வரங்க. போயிட்டு வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. எங்க இந்த அகத்தியனை காணோம்? அப்பா அப்பா, அப்பா கொஞ்சம் இருங்கப்பா. என்னப்பா நீங்க இவருக்கு நாய் லேகியத்தைய கொடுத்து இப்படி நாயா அலைய விட்டுருக்கீங்க. மாத்து மருந்து கொடுங்கப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம பொண்ண லவ் பண்ணி தூக்கிட்டு போற நாய்க நாயாத்தான் அலையணும். ஐயோ நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். எப்படியாவது இவரை மனுஷன் ஆக்குங்கப்பா. நான் மிருகமானாலும் ஆவனே ஒழிய இவனை மட்டும் மனுஷனாக்க மாட்டேன். அது இந்த நாட்டுக்கு நல்லது இல்ல. இதுதான் இவனுக்கு கடைசி பிறவி. நீ முதல்ல உள்ள போ. அப்பா, அப்பா என்னப்பா ஆச்சு? வெறு நாய் கடிச்சாலும் பரவாயில்ல, வெறி நாய் கடிச்சிருச்சு. அப்பா அவனுக்கு சரியாயிடுமா? வாவ். ஐயோ வாவ். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? 2 பேரும் லொல்லு லொல்லுங்கிறாங்களே. 2 பேரும் படுக்கிறாங்களே. அப்பா ஐயோ உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. விட்டா 2 பேரும் கடிச்சுக்கிட்டே செத்துருவீங்க போட்டிருக்க. அப்பா இந்த பொறையாவது சாப்பிடுங்கப்பா. வேண்டாம் கொடுக்குற நாயே. ஐயோ இந்த நாய்களோட பெரும் போராட்டமா போச்சு. உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்டவன் தான் வரணும். ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கஷ்டமா? வாங்க வாங்க வாங்க. ஏதோ தேர்தல்ல நிக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தான் என்னால கூடமான ஒத்தாசை செய்ய முடியல. அது இருக்கட்டும், ஏன் உங்க நாய் மாதிரி கட்டி போட்டுருக்க? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? நான் இவரை லவ் பண்ணேன்றதுக்காக எங்க அப்பா இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து நாயா மாத்தி விட்டாரு. ஆமா, அன்னைக்கு செவத்தங்க சொன்னா அன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. இப்ப முத்தி போச்சுங்க. அப்பா மாத்து மருந்து குடுக்கலன்னு அத்தா நாயை கடிச்சு வச்சு விட்டாரு. இப்ப அப்பாவும் நாய் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க.
நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கு நிறைய மெடிசன் வந்துருச்சு. டவுன்ல நாய் கடிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஊசி போட்டா போதும், எல்லாம் சரியாயிரும். முதல்ல அதை செய்யுங்க. சரி, கண்டிப்பா செய்றேன். ஏன்டா சோதனை எப்படி இருக்க? நான் ஒண்ணும் கேட்கலப்பா. சரியா போயிடும், இனிமே வள்ளுங்க மாட்டீங்க. ஒரு ஊசி போட்டது 100 ஊசி போட்டதா இருக்கு. பின்ன நாய மனுஷனாக்குன்னா சாமான்யமா? எந்த ஊர் நீங்க? நாய்க்கம்பட்டி. கிழிஞ்சது. டாக்டர் சௌரியம் ஆயிடும்ல? 2 நாள்ல சௌரியம் ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு, பொணவாடை மட்டும் படக்கூடாது. அப்ப நீங்க ஏன் முன்னாடி நிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்க? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீ அவங்க அவுத்தோடு அவரோட போறோம். ஏமா என்ன கைத்துல கட்டி போட்ட? அவ்வளவு